அப்போ நீங்கள் நல்லது கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். ஆமாம், நீங்கள் பரிபூர்ணத்தை கேட்டிங்களா அதுவும் கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு நல்லதும் கிடைக்கும், பரிபூர்ணமும் கிடைக்கும். ஏன்னா நம்புகிற நம்பிக்கை. So, God is a giver. வாசிப்போம் யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவினிடத்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. Amen. So, தேவன் கொடுக்கிறவர். God is a giver. ஓகே, அப்போ இந்த வசனம் அதுக்கு ஆதாரமாக இருக்கு. எந்த பூரணமான எந்த நல்ல ஈவும் பூரணமான வரமும் அது பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாடத்திலேருந்து என்னதான் அது நமக்கு வருதான், அது நமக்கு கொடுக்கப்படுது. அப்போ இந்த வசனத்தை நல்லா கேளுங்க. எந்த எந்த வசனம் என்னது? எந்த ஹலோ எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பூரணமான எந்த வரமும் பாருங்க. அப்படின்னா இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? கேளுங்க, இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். இது அது எவ்வளவா நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படின்னா எந்தனா எனிதிங். ஹலோ, எந்த அப்படின்னு சொன்னால் எனிதிங். இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு யோவானில், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், இஃப் யூ ஆஸ்க் எனிதிங் இன் மை நேம். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது அது அது அந்த நம்ம நியமிக்கிற மாதிரி கடையில் போய் ஜாமான் வாங்கும்போது சாவி 10 கிலோ, பாயாம் 10 கிலோ, அந்த மாதிரி நம்ம போய் சொல்ல வேணாம் இது இது இதுன்னு. இங்கே சொல்லுது எனிதிங், உங்களுக்கு வேண்டிய எதாகிலும், உங்களுக்கு தேவையான எதாகிலும் அதெல்லாம் அங்கே இருக்கான். புரியுதா? அப்படின்னா எனிதிங் குட் யூ வாண்ட் இட் டு ஹேப்பன் இஸ் மஸ்ட் பி ஃப்ரம் காட். ஹலோ, எனிதிங் that is good, that you want those things to happen in your life, it must be from God. And not only anything good, but any perfect things, perfect gifts. அப்படின்னா நல்லதும் அவருக்கு கொடுக்க தெரியும், நல்லதும் அவர்கிட்ட தான் வருது, பரிபூர்ணமானதும் அவர்கிட்ட தான் வருது. ஆமென். அப்போ நீங்கள் நல்லது கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். ஆமாம், நீங்கள் பரிபூர்ணத்தை கேட்டிங்களா அதுவும் கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு நல்லதும் கிடைக்கும், பரிபூர்ணமும் கிடைக்கும். ஏன்னா நம்புகிற நம்பிக்கை. ஏன் நீங்கள் நமக்கு நல்லது மட்டும் கிடைக்குது, ஏன் பரிபூர்ணம் கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா நம்ம ஆண்டவரே நல்ல ஈவை கொடுக்குறீங்க, நல்ல ஈவை கொடுக்குறீங்க, நல்லதெல்லாம் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, நல்லதாக கிடைக்கும். ஆனால் சில பேர் நல்லதும் கேட்பாங்க, பரிபூர்ணத்தையும் கேட்பாங்க. அதனால தான் வரும்பொழுது பரிபூர்ணமாக வரும், பேக்கேஜாக வரும். அல்லேலூயா. அப்போ ரெண்டுமே அவர்கிட்டேருந்து தான் வருது. ஆமென், ஆமென். அப்போ அவர் கொடுக்குறவன்றேன், கொடுக்கறதுக்கு நல்லதும் கொடுக்க தெரியும், பரிபூர்ணமானதையும் கொடுக்க தெரியும். அல்லேலூயா. So God is a giver. He gives you good gifts. He gives you good perfect gifts. Wow, நல்லா இருக்குல்ல?
நல்ல வரமும் இருக்குது, பரிபூர்ணமான வரமும் இருக்குது. அது அவர்கிட்ட தான் வருது. அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு அவர் நமக்கு என்ன செய்கிறார்? வாய்ப்பு கொடுத்துருக்கிறாருங்க. ஆமென். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியே கரங்களை வைத்தி எனக்கு நல்லதும் வேணும் செய்வோமா எல்லோரும்? எனக்கு நல்லதும் வேணும், பரிபூர்ணமானதும் வேணும்ப்பா. அல்லேலூயா. அது அங்கே உண்டாகி அதை தேவன் நம்ம கொடுக்குறாராம்.